ஃபேக்ட் அபவுட் புலி. இந்த புலி வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நம்ம இந்தியாவோட தேசிய விலங்கும் புலி தான். அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே அதிக புலிகளோட எண்ணிக்கை கொண்ட நாடும் நம்மளோடது தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 3600க்கும் மேற்பட்ட புலிகள் இருக்குதான். ஆனா இதுல சோகம் என்னன்னா, புலிகள் 2 மில்லியன் வருஷமா அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்குது. அதாவது நம்மளுக்கு முன்னாடியில இருந்து. ஆனா இப்போ நம்ம நாட்டுல மட்டுமே 3000 புலிகளுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றதே பெருமையா போச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். புலிகளோட உடம்புல இருக்க கோடுகள் ஒவ்வொரு புலிக்கும் வேரி ஆகுமா? அதாவது நம்மளுக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்களோ ஒவ்வொரு பர்சனையும், அதே மாதிரி புலிகளோட உடம்புல இருக்க கோடை வச்சு ஒவ்வொரு புலியையும் தனித்துவமா கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா ஒரு புலிக்கு உடம்புல இருக்க கோடு மாதிரி இன்னொரு புலிக்கு இருக்கவே இருக்காதான். அது மட்டும் இல்ல, புலிகள் எப்பவுமே நைட்ல வேட்டையாட தான் விரும்புமா. ஏன்னா பகலை காட்டிலும் அதோட பார்வை நைட்ல தான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா நம்ம மனுஷங்களோட பார்வையை காட்டிலும் 6 மடங்கு அதிகமா இருக்குமா நைட்ல மட்டுமே. தலைவர் ஒரு நாளைக்கு 27 கிலோ கறி சாப்பிடுவாராம். ஆனா சராசரியா 10 வேட்டையில ஒரு வேட்டை தான் சக்சஸ் ஆகுமா. நான் ஆல்ரெடி நம்ம சிங்க வீடியோல சொல்லியிருப்பேன், புலிகள் சிங்கங்கள் எல்லாமே பூனையோட குடும்பத்தை சேர்ந்தது தான். இந்த புலிகளோட டிஎன்ஏ பூனைகளோட டிஎன்ஏவோட 95% மேட்ச் ஆகுதான். இப்ப சொல்ல போறதா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைனல் ஃபேக்ட். இந்த புலிகளும் சிங்கங்களும் அதோட இனத்தோட மட்டும் சேராது. ஒரு ஆண் புலி பெண் சிங்கத்தோட உடலுறவில் ஈடுபட்டு ஒரு குட்டி போடுமா. அது பேரு டைகான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. இந்த பக்கம் காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அவர் மட்டும் சும்மாவா இருப்பாரு. ஒரு ஆண் சிங்கம் பெண் புலியோட உடல் உறவு கொண்டு அதுல வர குட்டி பேரு லைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த வீடியோ வேணும் அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.